வணக்கம். சிறகடிக்க சீரியலில் மனோஜ் ரோகிணி வந்துட்டு ஏஜென்சி ஆஃபீஸில் வந்துட்டு விசாரிக்கிறாங்க. இவங்க ஜீவா இவங்கள பற்றி தெரியுமா? இவங்க இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போனாங்க, கனடாவுக்கு. அதனால் அவங்கள பற்றி நான் தகவல் தெரிஞ்சுக்கணும். இங்கே அவங்களோட பாட்டி இறந்துட்டாங்க. அவங்களுக்கு தகவல் சொல்லணும். அவங்க எங்கே இருக்காங்கன்ட்டு தெரிஞ்சால் சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அவங்கள பற்றி எங்களுக்கு எதுவும் தகவல் தெரியாது. அவங்க போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க சொல்லாமல் நாங்கள் யாருக்கும் எதாவது தகவலும் சொல்ல மாட்டோன்னு சொல்கிறாங்க. இவங்க எப்படி எல்லாமே கேட்டு பார்க்குறாங்க. அவங்க கடைசி வரையிலும் சொல்ல மாட்டுறாங்க. இவங்க வெளியில் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தாக்கா விஜயா கேட்குறாங்க, எங்கே போயிட்டு வந்தீங்கன்ட்டு. ஒரு முக்கியமான வேலையாக போயிட்டு வந்தேன்ட்டு. சரி கிளம்புங்க, 2 பேரும் கோயிலுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு இவங்க ஷாக் ஆகிறாங்க. கோயிலுக்கா எதுக்குன்னு கேட்குறாங்க. உங்கள் அப்பா ஜெயிலில் இருக்காருல்ல, அதனால் போயிட்டு பூஜை பரிகாரம் விரதம்லாம் இருந்தோம்னாக்கா உங்கள் அப்பா ஜெயிலேருந்து வெளியில் வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க. அதே எப்படிம்மா அவர் அங்கே இருக்காரு, இங்கேருந்து பூஜை பண்ணால் எப்படிம்மா வெளியில் வருவாருன்ட்டு கேட்குறாரு. ரோகிணி வேணாம் ஆண்டின்ட்டு சொல்லி பார்க்குறாங்க. உங்கள் அப்பா தானே, நீ தானே இதிலேருந்து முக்கியமாக செய்யணும். நான் சொல்கிறேன், நீ செய்ய மாட்டியா? இது நல்லது செஞ்சாக்கா கண்டிப்பாக உங்கள் அப்பா வெளியில் வந்துடுவாங்கன்ட்டு இல்லாத அப்பாவுக்காக இவங்க எவ்வளோ தூரம் பண்ணுறாங்களான்ட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. விஜயா வெளியில் வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்றாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து நின்னோடனே நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போன ரெடி ஆகுன்றாங்க. எதுக்கு ஆண்டின்ட்டு கேட்குறாங்க. ரோகிணியோட அப்பா ஜெயிலில் இருக்கார்ல, நம்ம பூஜை பரிகாரம் விரதம்லாம் இருந்து பண்ணோம்னாக்கா அவர் வெளியில் வந்துடுவார், அதுக்காகத்தான் சொல்கிறாங்க. அதை கேட்டு சரி அந்த விரதம் செய்யணுன்னாக்கா ரொம்ப கஷ்டமான விரதமாச்சே, அதை கடைசி வரலாம் கரெக்டாக செய்யணும், இல்லாட்டி தெய்வம் கொத்தாவன்ட்டு மீனா சொல்கிறாங்க. இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தான் போகணும், முத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இதே நேரத்தில் மனோஜ்கிட்டேருந்து 27 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போன பொண்ணு ஜீவா அவங்க முத்தோட காரில் சவாரி வந்துக்கிட்டு இருக்காங்க. முத்து அவங்ககிட்ட விசாரிக்கிறாரு, நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்ட்டு. கனடாவிலேருந்து வரேன்ட்டு. அங்கேயே செட்டில் ஆகிட்டிங்களா, அங்கேருந்து இங்கே வரீங்களான்ட்டு கேட்குறாங்க. நான் இங்கேருந்து தான் அங்கே போனேன், அங்கே போய்ட்டு செட்டில் ஆகிட்டேன். இங்கே எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்டோடனே, இங்கே நான் இடம் வாங்கியிருக்கேன், அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். நான் இந்த ஊரை விட்டு போகிற வரலாம், நீங்கள் தான் என்னை எப்போவுமே எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகணும் வரணுன்ட்டு சொல்லும்போது சரின்ட்டு இந்த நேரத்தில் மீனா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அத்தை பூஜை வச்சுருக்காங்களா ரோகிணியோடப்பா ஜெயிலேருந்து வெளியில் வரத்துக்காக, அதனால் நீங்கள் கோயில்கிட்ட வாங்கன்ட்டு நான் சவாரி போய்கிட்டு இருக்க சொல்லும்போது ஒரு 10 நிமிஷம் வந்து போயிடுங்கன்னு சொன்னோன்னே சரின்னு ஒரு ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. இவங்ககிட்ட சொல்கிறாரு, ஒரு 10 நிமிஷம் நான் கோயிலுக்கு போகணும் அர்ஜென்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பூஜைன்னுட்டு. அதனால் நீ எங்கேன்னு சொல்லுங்கள், நான் உங்களை வேணுன்ற இடத்துல கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு நான் கிளம்புறேன்ட்டு. இல்லை பரவாயில்ல 10 நிமிஷம் தானே கோயில்கிட்ட, நீங்கள் போகிற இடத்துக்கு நானும் வரேன், 10 நிமிஷம் நான் வெளியில் இருக்கேன், நீங்கள் போயிட்டு முடிச்சுட்டு வாங்கிட்டு. பரவாயில்ல, நீங்கள் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, வேறு யாருன்னா அது என்னை திட்டியிருப்பாங்க, நீங்கள் கெடா வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. எங்கள் அண்ணன் கூட ஒருத்தர் இருக்கான், அவன் வெளிநாட்டுக்கு போகணும், கனடாவில் வேலை கிடச்சதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், பணம் இல்லை எங்ககிட்ட, அதனால் நாங்கள் தயங்கிக்கிட்டு சும்மா இருந்துட்டோன்னிட்டு. அப்படியா பரவாயில்லையே, வெளிநாட்டுக்குள்ளே போகிற அளவுக்குலாம் அங்கே வசதி இருக்குதா? ஆமாம் 14 லட்ச ரூபா ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னுட்டு. அது கேட்டு அவங்க ஷாக்காக வராங்க. நான் அங்கே போகும்போதெல்லாம் அந்த அளவுக்கு பணம் கிடையாது, கம்மின்னு சொல்கிறாங்க. இவங்க கோயில்கிட்ட வராங்க. இதே நேரத்தில் விஜயா குடும்பத்தோட கோயில்கிட்ட வந்துட்டு ஐயர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சரி இருங்க, நான் போயிட்டு இவ்வளோ ட்ரெஸ் மாற்றி கூட்டிகிட்டு வரேன்ட்டு அவங்க ட்ரெஸ் மாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டு இவன் மேலே தலையில் தண்ணி ஊற்றுன்றாங்க. எனக்கு தலையில் தண்ணியெலாம் ஊற்றுறது வேணான்ட்டு, நான் காலைல குளிச்சுட்டுன்றாங்க. இதெல்லாம் செய்யணும், இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, தெய்வக்குத்தமாவன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தலையில் தண்ணி ஊற்றி மாலை போட்டு நெத்தியில் பட்டை போட்டு வான்னிட்டு அவங்க கோயில்கிட்ட பிரகாரத்துக்கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. ப்ரோமோவில் மனோஜ் ஃபோன் பண்ணுறதுக்காக கோயிலேருந்து வெளியில் வராரு. அங்கே கோயிலுக்கு வெளியில் நின்றுட்டு இருக்க ஜீவா மனோஜை பார்த்துடுறாங்க. அவரை பார்த்ததை இவங்க ஒழிஞ்சிக்கிறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.